ஹலோ திண்டுக்கல் மக்களே, இன்னைக்கு நம்ம பஞ்சபூத இயற்கை உணவகம், அதாவது இவங்க இயற்கையான பொருட்களை வச்சு நல்ல நம்மளுக்கு ஹெல்த்தியான ப்ராடக்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? அதை பத்தி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகேங்களா? அக்கா வணக்கம்க்கா. வணக்கம் சார். அக்கா, இந்த இதை நீங்க எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? இதுல எப்படி எப்படிலாம் இன்க்ளூட் பண்ணிட்டு இருக்கீங்க? இதை மக்கள் எத்தனை பேர் விரும்பி வராங்க வந்து பாக்குறாங்க? இதை பஞ்சபூத இயற்கை உணவகம் கிட்டத்தட்ட 1 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உணவே மருந்து, மருந்தே உணவு. உணவால எந்த நோயை வேணாலும் கட்டுப்படுத்தலாம். நம்ம உணவு அதை சாப்பிட்றதுல தான் இருக்குங்க. நம்ம என்ன நோய்க்கு என்ன சாப்பிட்றோம் அப்படின்ற அந்த ஒரு இதுல தான் இருக்கு. மக்கள் நாங்கள் ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ வரைக்கும். சரிங்கக்கா, இப்போ என்னென்ன கிடைக்கும் நம்ம கிட்ட? இப்போ மார்னிங் கடை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஜூஸ் ஐட்டம் எல்லாம் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 11-12 ஜூஸ் ஐட்டம் இருக்கு. வேற உளுந்தங்களி, வெந்தயக்களி, சூப் ஐட்டம், கீரை சூப் ஐட்டம்லாம் ஒரு 4 இருக்கு. வேற அதுக்கடுத்து பூங்கார பாரம்பரிய அரிசி வகையில் கஞ்சிக இருக்கு. மெயினாக பூங்கார அரிசி எடுத்துக்கிட்டோம்னா பெண் குழந்தைகளுக்கு நல்லது. உளுந்தங்களி போன் ஸ்ட்ரென்த்துக்கு, வெந்தயக்களி சுகருக்குன்னா வெந்தயக்களி தர்றோம், ஆவாரம்பூட்டி தர்றோம் சுகர் பேஷண்ட்டுக்கு. வேற முடவாட்டுக்கால் சூப்பு, கைங்கால் வலி, என்ன எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட இருக்கு. ஏதாவது வேணும் மென்ஷன் பண்ணி எங்களுக்கு இந்த இது ப்ரிப்பேர் பண்ணி தர முடியுமான்னு கேட்டாலும் அதுவும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். சரிக்கா, ரொம்ப நன்றி. இதை திண்டுக்கல்ல சூப்பராக ஒரு சோசியல் ஒர்க் மாதிரி எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்கக்கா. நம்ம பஞ்சபூத இயற்கை உணவகம் மார்னிங் என்ன டைம்ல ஸ்டார்ட் ஆகும், என்ன டைம்ல முடியும், மக்கள் என்ன டைம்ல கரெக்டாக வந்துட்டு இருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? மார்னிங் 6 மணிலிருந்தே மக்கள் வந்துருவாங்க. 6 மணிலிருந்து 10 மணி வரைக்கும். ஈவினிங் 4 o'clockல இருந்து 7:30 வரைக்கும் இருக்குங்க. இது போக மத்தியானம் ஆஃப்டர்நூன்ல சிறுதானிய அரிசியில லஞ்ச் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். வெரைட்டி ரைஸ் மாதிரி, சாம்பார் சாதம், தயிர் சாதம், வரகரிசி, சாமை இதெல்லாம். சரிங்கக்கா, நம்ம கிட்ட உளுந்தங்களி இந்த மாதிரி சூப் ஐட்டம் எல்லாமே வச்சிருக்கீங்க. இது என்ன பிரைஸ்ல நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க? பிரைஸ் நம்ம நடுத்தர மக்களுக்கும் போய் வேலை வாங்குற மாதிரி அந்த பிரைஸ்ல தான் வச்சிருக்கோம். சூப் ஐட்டம், ஜூஸ் ஐட்டம் எல்லாமே 20 ரூபாய், களி 40 ரூபாய், கஞ்சி 30 ரூபாய். சரிங்க, மெயின் இது நடுத்தர மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும், அதுக்காக இது. ரொம்ப நன்றிக்கா. இதை தொடர்ந்து பண்ணுங்க. சரிங்களா? தொடர்ந்து பண்ணுங்க அக்கா. ஃபர்ஸ்ட் அங்க இருந்துச்சு, நான் பார்க்கும்போது ஆல்ரெடி நான் வந்தேன். ஃபர்ஸ்ட் அங்க வச்சிருந்தீங்க, இப்போ இங்க மாத்தி எத்தனை நாள் ஆச்சு? இன்னைக்கு தான் மாத்தி இருக்கிறாங்க. அது எங்களுக்கு கொஞ்சம் இடம் சிறுசா இருந்தது, அதனால நாங்கள் கொஞ்சம் பெருசா பண்ணலாம். இன்னும் மக்கள் நிறைய வரணும் அப்படின்றனால இங்க மாறி இருக்கோம். 6th கிராஸ்ல இப்ப மாறி இருக்கிறோம். ஆமா மக்களே, ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்ல 7th கிராஸ்ல இருந்துச்சு. இப்போ கரெக்டா கடை எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா 6th கிராஸ்ல கரெக்டா ஐசிஐசி பேங்க் இருக்கும். கரெக்டா இந்த ஆரம் காலனி வந்தீங்க அப்படின்னா ஐசிஐசி பேங்க் ஆப்போசிட்ல அப்படியே லொக்கேட் ஆயிருக்கு. கண்டிப்பா இங்க நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா, நீங்க சப்போஸ் ஜிம்முக்கு போறவங்களோ இல்ல டெய்லி உடற்பயிற்சி ரன்னிங் போறவங்களோ இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் நம்ம காய்கறியா, அதை மூலிகையா, அதை என்ன நோய்க்கு என்ன சாப்பிடணும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு லெஜண்ட் வந்திருக்காரு. கண்டிப்பா அவரை நான் இன்ட்ரோ கொடுத்து நிறைய விஷயத்தை நம்ம கத்துக்கலாம் அவர்கிட்ட இருந்து. ஒரு காய்கறியை வச்சு எப்படிலாம் நோயை குணப்படுத்த முடியும் அப்படின்றத டீட்டெயிலாக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நான் வாங்க கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் ஹீலர் ஏஆர் கோபிநாதன் பேசுகிறேன் சார். காய்கறி வைத்திய முறைகளில் எல்லா மக்களுக்குமே இப்போ இருக்கிற கலாச்சாரங்களில் நிறைய விஷயங்கள் இயற்கையை தேட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த இயற்கையை தேடுற இடத்துல இந்த திண்டுக்கல்ல இந்த பஞ்சபூத இயற்கை உணவகம் அப்படிங்கிறத ஆரம்பித்ததே மிகப்பெரிய அவேர்னஸ் மக்கள்கிட்ட கிடச்சிருக்கு. அதுவும் இப்போ ஒரு சின்ன இடத்துல இருந்து மக்கள் தேடி வர கூட்டம் தாங்க முடியாமல் தான் அடுத்த இடத்த தேடி பெருசாக்கியிருக்காங்க. இது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமே இருக்குது. இவங்களாம் நல்லா இப்போ ஜூஸில் எடுத்துக்கிறாங்க. நல்ல விதமாக இந்த காய்கறிகள்லையே இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நண்பர்கள் நிறைய பேர் இங்கே வாக்கிங் போகிறப்போவோ இல்லை பசங்களுக்கு ஸ்கூலில் விட போகும்போதோ இல்லை ஆஃபீஸ்க்கு போகும்போதோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உடம்பு ஆரோக்கியத்துக்காக அருமையான உணவுகளை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இங்கே சில உணவுகள் எடுத்துகிட்டு போகிறாங்க. என்னுடைய பகுதிகளில் வெறும் காய்கறி வைத்திய முறைகளை 12 காய்கறி மட்டும் வச்சு நிறைய விஷயங்கள் மக்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். நிறைய விஷயங்கள் மக்களே எடுத்து அப்ளை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் மக்கள் ஒரு சில தொய்வு எப்படின்னா, வீட்டில் சில விஷயங்கள் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு என்னால் சில விஷயங்கள் காய்கறிகளோ சில விஷயங்கள் இயற்கையான வெந்தயக்களியோ இதெல்லாம் செய்ய முடியல, காலங்களும் நேரங்களும் பத்தலை அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இவங்க பண்ணியிருக்கிறத மிகப்பெரிய அற்புதமான விஷயம். அதில் இப்போ நண்பர்கள்லாம் நிறைய விஷயங்கள் இவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. இவங்களும் நிறைய விஷயங்கள் டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க, எடுக்கிறாங்க. காய்கறிகள் உணவுகள் எடுக்கிறாங்க. எடுத்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஒவ்வொரு இந்த மாதிரி சூப்போ வெந்தயக்கல்லையோ இயற்கையான உணவுகளை எடுத்து எவ்வளோ உடம்பு ஆரோக்கியத்தை கொண்டு வந்திருக்குன்னு சொல்லி அந்த பதிவுகள் சார் நீங்களும் கொஞ்சம் கேட்டிருப்பீங்க. கொஞ்சம் சொல்லுங்களேன் எனக்கு. ஆமாம் சார், நான் மேடம் சொன்னதை நான் கேட்டேன். ரெகுலராக இந்த மாதிரி சூப் ஐட்டங்கள் காலையில் எடுத்துக்கிறேன். நம்ம உணவுல இருந்து எல்லா நோயை குணப்படுத்த முடியும். காலையில் பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன கொடுப்பாங்கன்னா, காலையில் ஆவாரம் பூட்டி கொடுப்பாங்க. அது நல்ல சுகரை நல்ல குளுக்கோஸில் கண்ட்ரோல் பண்ணி, ரத்தத்தில் கண்ட்ரோல் பண்ணி குளுக்கோஸை கம்மியாக கொடுக்கும்போது சுகர் நல்லா கண்ட்ரோல் ஆகும். அதுக்கப்புறம் உளுந்தங்களி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் வெந்தயக்களி கொடுப்பாங்க.
அதுக்கப்புறம் ராகி புட்டு, காலையில் இந்த சிறுதானிய கஞ்சி வந்து கருப்பு கவுனி அரிசி கஞ்சி, பூங்கார அரிசி கஞ்சி, மாப்பிள்ளை சம்பா, இந்த மாதிரி டெய்லி ஏதாவது ஒரு கஞ்சி கொடுத்துருவாங்க. நல்லா இருக்குது இந்த கடை வந்து, ஆரோக்கியமாக இருக்குது. உங்களுக்கு இந்த இடத்துல நானும் பார்த்துருக்கேன். இந்த கஞ்சிலாம் நம்ம வீட்டில் செய்கிறப்போ குழந்தைங்க சாப்பிட்றதில்ல, அது சாப்பிட மாட்டாங்க சொல்கிறாங்க. நான் இங்கே வந்த பிறகு சில குழந்தைகளும் சரி பெரியவங்களும் சரி அந்த கஞ்சியை டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிட்றாங்களே, அது எப்படி செய்கிறாங்க சார்? ஏதாவது அவங்க உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? இல்லைன்னா அவங்க செய்கிற டேஸ்ட்டு உங்களுக்கு என்ன டேஸ்ட் அப்படி பிடிச்சிருக்கு கஞ்சியில்? சார், நான் அந்த மேடத்திட்ட பேசும்போது அந்த மேடம் என்ன சொன்னாங்கன்னா, குழந்தைகளுக்கு வந்து இப்போ கோதுமை மைதாவில் வந்து நிறையா வெரைட்டி வந்து சாப்பிட்டு அவங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் அதிகமாகி மலச்சிக்கல் வந்து பல சிக்கலை உருவாக்குது. அதனால் வந்து இந்த மேடத்திட்ட நான் பேசும்பொழுது அந்த மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா, காலையில் வந்து இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு நார்ச்சத்து ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் பொழுது குழந்தைகளுக்கு நல்லா மோஷன் ஃப்ரீயாக போகும். அதுக்கப்புறம் குழந்தைகளும் வந்து இந்த அல்வா இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக இங்கே வந்தாங்கன்னா காலையில் வருவாங்க, உளுந்தங்களி கொஞ்சம் பார்சல் வாங்கிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் அதிகமாக சுண்டல் வேக வச்சு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கஞ்சி சாப்பிட்டு போவாங்க. குழந்தைகள் வந்து நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. இப்போ உள்ள குழந்தைகள் வந்து இந்த உளுந்தங்களியை வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. அந்த உளுந்தங்களியில் என்ன போடுவீங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, குள்ளங்கார அரிசி, பூங்கார அரிசி, ரத்தசாலி அரிசி, அறுபதாங்குருவை, அதுக்கப்புறம் தூள் எடுக்காத உளுந்து, இதெல்லாம் போட்டு 8 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் கிரைண்டரில் போட்டு ஆட்டி அதுக்கப்புறம் அவங்க கை வலிக்க செஞ்சு அவ்வளோ சுவையாக கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப அந்த உளுந்தங்களை ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். என் பசங்களுக்கெல்லாம் நான் நிறைய வாங்கி கொடுத்துருக்கேன். இந்த ரொம்ப சந்தோஷம் சார். அதான் சரி, இப்போ எனக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இப்போ இந்த இடத்துல வந்த பிறகு ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விதமான அரிசிகளையோ ஒரு தானியங்களிலேயோ ஒரு வெந்தயங்களில் என்னென்ன விதமான உடம்பு ஆரோக்கியத்தை பெற வைக்க முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப எளிமைப்படுத்தி அங்கே இண்டிகேட்லாம் பண்ணியிருக்கீங்க உங்கள் கடையில். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய பகுதிகளையும் இந்த மாதிரி காய்கறிகளை மட்டும் வச்சு நிறைய விஷயங்கள் நான் கொடுத்துருக்கேன். அந்த காய்கறியில் எப்படின்னா பச்சையாக தான் எடுக்க போகிறாங்க, பச்சையாகவே மிக்சியில் போட்டு அரைக்க போகிறாங்க. அரைச்ச ஜூஸை ஒரு ஸ்பூன் தான் குடிக்க போகிறீங்க. அதுலேயும் வயிற்றில் இருக்கக்கூடிய செரிமான தொந்தரவு இருக்கட்டும், சுகர் இருக்கட்டும், பிபி இருக்கட்டும், எல்லா விஷயமும் சரியாகுதுன்னு சொல்லிட்டு என்னுடைய விஷயங்களில் பகுதிகளில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுற மெத்தடாகவும் நிறைய பேர் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் ஒரு சில இடத்துல நான் இதுதான் முழுமையான உணவு நான் சொல்லி கொண்டு வரலை. ஏன்னா இது நான் ஒரு உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு மட்டும் ரொம்ப டெப்த்தில் கஷ்டப்படுறாங்க, சுகர்லேருந்து ஒரு இடத்துக்கு நகர முடியல அடுத்த நல்ல இடத்துக்கு அப்படின்னு சொல்லி வேதனைப்படுறவங்களுக்கு மட்டும் காய்கறிகளை வெறும் கொத்தரங்காய் சீரகம் இல்லை புடலங்காய் இல்லை மஞ்சள் பூசணிக்காய் இல்லை வெண்டைக்காய் இல்லை வாழைக்காய் இந்த மாதிரியே கொடுத்து உடம்பு எந்தளவு தகுதியான சூடை மெயின்டைன் பண்ணி அழகாக ஒரு உடம்பை சமநிலைப்படுத்த முடியும் அப்படிங்கிறத நான் கொண்டு போயிருக்கேன். நல்லா ஜெயிச்சுட்டே இருக்கேன். நிறைய பேர் நல்லா ஒரு காய்கறிகளை என்கிட்ட ஆலோசனை பெற்று நிறைய விதங்கள் குணமாக்கிட்டே இருக்கேன். அந்த இடத்துல இந்த மாதிரியான வாழ்வியல் ஒரு கலாச்சாரத்தை ஒரு மிகப்பெரிய புரட்சின்னு சொல்லலாம். இப்படி வர்ற மக்களை எல்லா மக்களும் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களை ஆதரவு கொடுத்தோம்னா, இப்போ நம்ம பண்ண போகிற இந்த காய்கறிகளை ரொம்ப எளிமையாக்கி சும்மா ஒரு வாரம் 10 நாள் ஒரு மாதம் எடுத்தாலே உங்களுடைய உஷ்ணங்களை சமநிலைப்படுத்துகிறோம். இப்போ இவங்க பண்ணுறது எல்லாமே சில விஷயங்கள் காய்கறிகளை தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாகவே இருக்குது. இந்த உணவுகள் நம்ம எடுத்து பயன்படுறப்போ உடம்புடைய உஷ்ணங்களை நல்லா சமநிலைப்படுத்தும். ஸோ இதை தாண்டி இன்னும் எப்படின்னா, அவங்களே இப்போ என்னுடைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க, சில காய்கறிகளில் வெறும் 12 காய்கறிகளை மட்டும் வச்சு வைத்திய முறை பார்க்குறது. இவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்லேடு மாதிரி வச்சு வெறும் 12 காய்கறி, பச்சையான காய்கறி தாங்க, எதுவுமே இதில் வேக வைக்கல, ஆனால் குடிக்கிறதோ களியோ எல்லாமே வேக வச்சு நல்ல டேஸ்ட்டாக உடம்புக்கு ஆகாரமாக கொடுத்து உடம்பை செயல்பட வைக்கிறதுக்கு ஒரு ஆகாரமாக அங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க இன்னும் கொஞ்சம் அதுக்கு மேலே போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெறும் காய்கறி, வாழைக்காலாம் போட்டிருக்காங்க, புடலங்காய் போட்டிருக்காங்க, பீர்க்கங்காய் போட்டிருக்காங்க, வெறும் பச்சை காய்கறிங்க. அதில் லேசாக அவங்களுக்கு சாப்பிட வைக்கிறதுக்கு வேறு வழி இல்லை. நான் கொடுக்குறேன்னா என்ன பண்ணுவேன்னா, ஒரு 100 கிராம் பீர்க்கங்காயை மிக்சியில் போட்டு எந்த விதமான உப்பு காரமும் இனிப்பு போடாமல் அப்படியே தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி அதை வடிகட்டி ஒரு ஸ்பூன் தான் எடுக்க சொல்லுவேன். ஆனால் இவங்க அதுக்கு மேலேயும் இப்படியாவது மக்களை சாப்பிட வைக்கணுமே வேறு வழி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பல காய்கறிகள் எல்லாமே போட்டு பச்சையாகவே சாப்பிட வைக்கக்கூடிய மிகப்பெரிய வழிமுறைகளாக இவங்க செய்கிறத வந்து மிகப்பெரிய புரட்சினே சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துக்கு எல்லோரும் வரணும். இப்படி வந்தோம்னா வீட்டிலையே நீங்கள் பழக்கப்படுத்திட்டீங்கன்னா உடம்பு ஆரோக்கியங்கிறது நிச்சயம் கிடைக்கும். இது வேறு எந்த இடத்துலையும் போய் தேட முடியாது, கிடைக்கவும் வாய்ப்பு குறைவுங்க. அதனால் இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை நல்லா இருக்கிற இடத்துல எல்லாருமே கொஞ்சம் தேடி சில விஷயங்களை அப்ரோச் பண்ணுங்க, எடுக்க பாருங்கள். சார், இந்த மாதிரிலாம் ஸ்லேட் போட்டிருக்கீங்களே, இது சாப்பிட்ட பிறகு மக்கள் எப்படி இருக்காங்க, எப்படி சொல்லியிருக்காங்க டேஸ்ட்டெல்லாம்? சார், நானே இந்த கடைக்கு ஒரு 6 மாதமாக தான் வந்துகிட்ருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் டெய்லி வந்து இந்த ஃபுட்டு தான் நான் சாப்பிடுவேன். இதில் வந்து ஒரு 6, 7, 8 காய்கறியை வந்து போட்டிருப்பாங்க. சார், இவர் சாப்பிட்ட பிறகு உடம்பு பார்த்தீங்களா எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது?
அந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியை நம்ம வந்து உடம்பை பாதுகாக்கணும்னா இவரை பார்த்தாலே போதுங்க. அந்தளவு உடம்புக்கு ஹெல்த்திங்கிறது இந்த காய்கறியிலேருந்து கிடைக்கும். சொல்லுங்கள் சார். சார், இந்த பச்சை காய்கறியை வந்து சாப்பிடும்போது டைரெக்டாக ஊட்டச்சத்து வந்து நம்ம நியூட்ரிஷன் வந்து உடனே நம்ம ரத்தத்தில் கலந்து செல்களுக்கு உருவாகுது. இதே நம்ம ஆவியை வேக வச்சு நம்ம சாப்பிடும் பொழுது நமக்கு இது சத்துக்கள் கொஞ்சம் கம்மியாக தான் நமக்கு போய் சேருது. அதனால் வந்து காலையில் அந்த காய்கறியில் வந்து 6 சுவை போட்டு அவங்க செஞ்சு கொடுத்துருப்பாங்க. பார்த்தா இனிப்புக்கு வந்து பீட்ரூட்டுக்கு கேரட் போட்டிருப்பாங்க, புளிப்புக்கு மாங்காய் போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் துவர்ப்புக்கு வந்து வாழைக்காய் போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் புளிப்புக்கு வந்து நெல்லிக்காய் போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து பெப்பர் ஒரிஜினல் பெப்பரை ரெடி பண்ணி போட்டிருப்பாங்க, அப்புறம் பார்த்தோம்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துருப்பாங்க, அரை உப்பு சேர்த்துருப்பாங்க. 6 சுவை இந்த காய்கறியில் இருக்குது சார். எனக்கு ரொம்ப பிடிச்ச உணவு. இந்த காய்கறிகள் எல்லாமே ஒவ்வொரு காய்கறிகளுமே நான் நிறைய விஷயங்கள் நான் பேசணும்னு நினைக்கிறேங்க. ஆனால் இந்த நேரத்துக்கு டைமிங் இல்லாதனால இதில் போட்டிருக்கிறத இப்போ சார் சொன்ன மாதிரி வாழைக்காய் போட்டிருக்காங்க, சில விஷயங்கள்லாம் போட்டிருக்கேன்னா வாழைக்காய் வந்து பொதுவாகவே என்னுடைய பகுதிகளில் ஒரு வாழைக்காய் பற்றி பேசணும்னா 4 மணி நேரம் எனக்கு டைம் வேணும். ஆனால் ஒரு வாழைக்காய் இங்கே கொடுத்து ஒரு 4 துண்டு தான் நானும் சாப்பிட சொல்ல போகிறது, இல்லை 3 துண்டு தான் சாப்பிட வச்சுருக்கேன். அதனுடைய பாதிப்பு எந்த மாதிரியான பாதிப்பாக இருந்தாலும் ஒரு ரத்த ஓட்டத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லி நான் எத்தனையோ வீடியோவில் உங்கள்கிட்ட பதிவுகள் கொடுத்துருக்கேன். அதை சாப்பிட்டு ரத்த ஓட்டங்கள் எங்கெல்லாம் தடைப்பட்டிருக்கோ, எங்கெல்லாம் சரியான ரத்த ஓட்டங்கள் சீராக இல்லாமல் இருக்கோ, உறுப்புகளையும் சரியான இயக்கங்கள் இல்லாமல் இருக்கோ, அந்த விஷயங்கள் இந்த வாழைக்காய் சரி பண்ணிகிட்டே இருக்கு. அந்த மாதிரி வாழைக்காய் என்னென்ன போட்டிருக்காங்க சார் இதில் உங்களுக்கு தெரியுங்களா? சார், நான் அதில் டெய்லியும் சாப்பிடுவேன். மாங்காய் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் வாழைக்காய், பீக்கங்காய் போட்டிருக்காங்க, வெண்பூசணி போட்டிருக்காங்க. பீக்கங்காய்லாம் பொதுவாகவே இந்த கால பருவ காலத்தில் இப்போ இருக்கிற ரொம்ப கடுமையான பனி மழை இந்த மாதிரி வெதரெல்லாம் நான் நிறைய வீடியோஸில் போட்டிருப்பேன். பீர்க்கங்கான்னு சொன்னப்போ நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். பீர்க்கங்காவும் எலுமிச்சை பழமும் ஒரு 100 கிராம் பீர்க்கங்காவும் அரை எலுமிச்சை பழத்தையும் ரெண்டையும் மிக்சியில் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி அதை வடிகட்டி 1 ஸ்பூன் தான் குடிக்க சொல்லுவேன். அது எப்பேற்பட்ட காய்ச்சலாக இருந்தாலும் உடனே குறைஞ்சிருங்க. வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி பீர்க்கங்காய் இதெல்லாம் சேர்த்துருக்காங்க. இன்னும் நீங்கள் இது லெமனும் போட்டிருக்காங்க. அந்த லெமனுடைய ஈக்குவலாக நம்மளும் இந்த பைனாப்பிள்லாம் சொல்லுவோம். அதை தாண்டி சில இந்த நெல்லிக்காய் போட்டிருக்காங்க. நெல்லிக்காவும் முக்கியமான விஷயம். அதெல்லாம் மேலங்கி நான் லெமனுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்துருப்பேன் என்னுடைய காய்கறி வைத்தியங்களில். இவங்க லெமனும் கொஞ்சம் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். என்னுடைய கணிப்பு பண்ணலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் அவங்க காய்கறிகளை வந்து ஒவ்வொரு விஷயம் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. மக்களுக்கு வந்து இங்கே கேட்குற விஷயங்களை அவங்க கஷ்டப்பட்டு வந்து பேசுகிற விஷயங்களோ பகிர்ந்துக்கிட்ட விஷயங்களோ உடனே இவங்கெல்லாம் குடும்பம்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இயற்கையான விஷயத்தை என்னெல்லாம் கொடுத்தா இன்னும் அவங்கள வந்து ஆரோக்கியத்தை கொண்டு வர முடியும், அவங்களுடைய வேதனை எப்படி குறைக்க முடியும்னு சொல்லி பயங்கரமாக அவங்க யோசனை பண்ணுறாங்க சார். ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. அந்த இடத்துல நான் கொடுக்குற இந்த 12 காய்கறிகளை இந்த கொத்தவரங்காய் கத்திரிக்காய் லெமனோ இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சோன்னா எப்பேற்பட்ட காய்ச்சல் இருந்தாலும் விட்டு வரக்கூடிய காய்ச்சல் இருந்தாலும் குறைஞ்சிடும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன். அது நிறைய வியூவர்ஸ்லாம் பார்த்துருக்காங்க, ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க, நல்ல குணம் தெரிஞ்சிருக்கு. இதே ஒரு கத்திரிக்காய் 5 கொத்தரங்காய் சார், அரை எலுமிச்சை பழம் மட்டும். எலுமிச்சை பழம் மேலே உள்ள தோல் விதை அப்படியே போட போகிறோங்க. மிக்சியில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி அதை வடிகட்டி ஒரே ஒரு ஸ்பூன் தான் குடிக்க சொல்ல போகிறோம். யாருக்குன்னா அப்படிப்பட்ட காய்ச்சல் விட்டு வருது சார், 2 மணி நேரம் நல்லா இருக்கான் தம்பி, திரும்ப 2 மணி நேரம் கழிச்சு காய்ச்சல் வருதுன்னா 1 ஸ்பூன் கொடுத்தாலே போதும். 2 மணி நேரம் கேப்பில் ஒவ்வொரு தடவை 1 ஸ்பூன் கொடுங்க போதும். ஒவ்வொரு தடவையும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி கொடுத்தாலே எப்பேற்பட்ட காய்ச்சல் இருந்தாலும் குறையுதுங்க. அதே பீர்க்கங்காய் லெமன் வந்து தொடர்ந்து காய்ச்சல் இருந்துகிட்டே இருக்குது, உடம்பு படுத்த வச்ச உடம்பை எந்திரிக்க முடியல, அவ்வளோ கடுமையான வலியும் வேதனையாக இருக்குன்னா பீர்க்கங்காவும் எலுமிச்சை பழமும் ஒரு 100 கிராம் பீர்க்கங்காவும் அரை எலுமிச்சை பழத்தையும் போட்டோம்னா அதை அரைச்சி வடிகட்டி 1 ஸ்பூன் கொடுத்தாலே என்ன ஆகும், எப்பேற்பட்ட காய்ச்சல் இருந்தாலும் எழுந்து உட்காந்து நடக்க ஆரம்பிச்சிடும். உடம்பு டயர்னஸோ சோர்வுனஸோ இருக்காதுங்க. ஸோ அப்படிப்பட்ட விஷயத்த நான் வந்து ஒரு வைத்திய முறையாக்கி உடம்பை சூட சமநிலைப்படுத்துறதுக்காக எவ்வளோ தேவைங்கிறத என்னுடைய பகுதியில் நான் கொண்டு போயிட்டே இருக்கிற விஷயங்களில் இங்கே கிட்டத்தட்ட 1 வருஷ காலமாகவும் மேலேயும் இந்த விஷயங்கள் அவங்க வீட்டையும் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி இங்கே 1 வருஷ காலம் மேலேயே இந்த மாதிரி காய்கறிகளையே கொண்டு மக்கள்கிட்ட கொடுக்கணும், இயற்கையான உணவாக்கி செயல்பட வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமான பகுதிகளில் எனக்கு கொஞ்சம் ஆர்வத்திலேயே இங்கே இருக்கிற நண்பர்கள்ட்டெல்லாம் வந்து பேச, இந்த அம்மாட்டெல்லாம் நிறைய விஷயங்கள் வேலை பார்க்குறத பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. ஏன்னா இவங்கெல்லாம் இப்போ இனிமேல் இந்த மாதிரியான விஷயங்களில் அவங்க வந்து செயல்படுறது என்னென்னா என்ன சொல்கிறது, அது மிகப்பெரிய ஒரு பெத்த பிள்ளைய வந்து கேர் எடுப்பாங்க பார்த்தீங்களா. இது ஒரு வார்த்தைக்கு சொல்லுவாங்க, அம்மாவும் பிள்ளைக்கு தான் அந்த உறவு பாசம்லாம் தெரியும். அந்த மாதிரி இவங்க கடையில் இருக்கக்கூடிய வேலை பார்க்குறாங்க அம்மா சகோதரிகள், அவங்க கூட இருக்கிறாங்க அவங்க வீட்டுக்காரவங்க, இவங்கெல்லாம் என்னென்னா அவ்வளோ விஷயங்களை இங்கே வர்ற மக்கள்கிட்ட எல்லாமே அன்பாக பேசுகிறாங்க. பேசுகிறது மட்டும் இல்லாமல் என்னென்ன வேணும் என்ன செய்யணும்னா என்ன பண்ணுதுன்னா இது குறையலையாண்ணா இன்னைக்கு அப்போ எது வேண்டாண்ணா இது எடுத்துங்கண்ணா உங்களுக்கு அப்படின்னு ரொம்ப கராலாகவும் அந்த உரிமையோடவும் நீங்கள் இது செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சரியாயிரும் நான் சொல்கிற அளவுக்கு ஒரு உறவை வந்து மேன்மைப்படுத்தியிருக்காங்க. அந்த அன்பான உறவை வந்து தாய்மையுள்ள உறவை
ஒரு பாசமான உறவை இங்கே இருக்கிற சமூக மக்கள், திண்டுக்கல் சமூக மக்கள் வந்து அவ்வளோ அன்பாக நேசிக்கிறாங்க. இவங்களை வந்து எவ்வளோ சொன்னாலும் மிகையாகாது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அந்த சந்தோஷ ஆர்வத்தில் தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். பெருசாக இது பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா நல்ல விஷயங்கள் இருக்கிறப்போ அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு இங்கே யாரும் இல்லைங்க. நல்ல விஷயங்கள் செயல்படுத்துகிறப்போ சொல்கிறதுக்கு இங்கே யாரும் இல்லை. ஏன்னா இப்போ காய்கறி வைத்திய முறைகளில் நிறைய விஷயங்கள் நான் கொண்டு போயிருந்தாலும் அங்கங்கே ஒரு சில விஷயங்கள் தவறான பார்வையோ பக்கம் ஒரு சில விஷயங்கள் தேடுதுங்க. இது வந்து நீர்க்காய், இது வந்து குளிர்ச்சி காய், இது சாப்பிட்டா சூடு அப்படின்னு ஏதோ ஒரு பகுதியாக பேசப்படுறாங்க. இதெல்லாம் இல்லைங்க. எதுவுமே இயற்கையை மீறி எந்த விஷயமும் செயல்படுத்தாது. எந்த ஒரு பொருளும் நல்ல பொருளை உள்ளே போகுதுன்னா கெட்ட பொருள் அனுமதிக்காது. இதுதான் என்னுடைய வேத வாக்கு. நான் என்னுடைய காய்கறி வைத்திய முறைகளில் வச்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு வேத வாக்கு இதுதான். நல்ல விஷயங்களோ நல்ல காய்கறிகளோ நல்ல விஷயமான உணவுகளை நீங்கள் உள்ளே கொண்டு போனீங்கன்னா கெட்ட விஷயங்கள் அனுமதிக்காது. கெட்ட விஷயங்கள்ங்கிறது நீங்கள் எடுக்கப்படக்கூடிய எந்த வித உணவாக இருந்தாலும், கெட்ட உணவாக இருந்தாலும், இப்போ சாப்பிட்டுனாரு பர்கரோ ஸ்நாக்ஸோ குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்கன்னு நீங்கள் ஒரு 4 நாள் ஒரு 10 நாள் இந்த மாதிரி ஸ்நாக்ஸோ சாலடோ வெந்தயங்களை சாப்பிட வச்சு பாருங்களேன். அப்புறம் ஒரு 4 நாள் பாருங்கள், அப்புறம் ஸ்நாக்ஸ் எடுக்கிறாங்களா சேலட் எடுக்கிறாங்களா பாருங்கள். ஸ்நாக்ஸ் எடுக்க மாட்டாங்க, இந்த சேலட் தான் தேடுவாங்க. அம்மா அது நல்லா இருக்குமா, அது கொடுமா அப்படின்னு சொல்லி. என்ன காரணம்னா நீங்கள் விதைச்ச விதை தான் அங்கே உருவாக போகுதுங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த மாதிரியான நல்ல விஷயத்த எல்லாருமே இந்த மாதிரியான பார்வைகளை கொஞ்சம் பார்க்க செய்யுங்க. யாரெல்லாம் நல்ல விஷயங்களை செய்கிறாங்களோ சொல்கிறாங்களோ பயன்படுத்தி விஷயங்களை தெரியப்படுத்துகிறாங்களோ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துங்க. இல்லை நீங்களாவது ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டிலையே. இந்த மாதிரி இடம் இருக்குன்னா நிறைய பேர் கொஞ்சம் அப்ளை பண்ணுங்கள். கொஞ்சம் அப்ளை பண்ணி நிறைய விஷயங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையாக இருக்கும். ரொம்ப சார் என் பசங்களுக்கு அடிக்கடி வந்து இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டாக வாங்கி கொடுத்துட்டு இருப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா அடிக்கடி பார்த்தா ஃபீவர் வந்துக்கிட்டே இருக்கு. எதுக்கு ஃபீவர் வருதுன்னே தெரியாது. அடிக்கடி சளி பிடிக்கும். இப்படி இருக்கும் பொழுது அப்புறம் இந்த மாதிரி கடையை நான் சூஸ் பண்ணும் பொழுது இப்போ என் குழந்தைக்கு இதுதான் ஸ்நாக்ஸாகவே நான் கொடுத்துட்ருக்கேன். காலையில் பார்த்தா பீட்ரூட்டு ஜூஸ் கொடுப்பேன், கேரட்டு ஜூஸ் கொடுப்போம். இந்த மாதிரி வந்து இங்கே வந்து வாங்கி கொடுத்துட்டு பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. எனக்கே வந்து அல்சர் ப்ராப்ளம் அதிகமாக இருந்துச்சு. ஒரே ஒர்க்கு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கு. அப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு அல்சர் அதிகமாக இருக்கும் பொழுது நான் இங்கே வந்து காலையில் தேங்காய் பால் வெறும் வயிற்றில் எடுத்துக்கும் பொழுது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இங்கே வந்து. இப்போ நம்ம பொன்ராஜ் சார் சொன்ன மாதிரியே இன்னொரு விஷயமும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். இப்போ சார் சொன்னோடனே மென்டலி ஒரு டென்ஷனாகவோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குதுன்னு சொல்லி இப்போ இருக்கிற கலாச்சாரத்தில் வீட்டுக்கு வீடு எல்லாருக்குமே அந்த டென்ஷனும் ஸ்ட்ரெஸ் இருக்க தாங்க செய்யுது. அப்போது அதுலேருந்து நீங்கள் ரிலீஃப் ஆகணும்னா இந்த மாதிரியான இயற்கையான விஷயத்தை நீங்கள் பயணம் பண்ணியே ஆகணும். பயணங்கள் செஞ்சே ஆகணும். வேறு வழியே இல்லைங்க. நீங்கள் எங்கிட்டு போயினாலும் சுற்றுங்க, என்ன விதமான மருந்து மாத்திரை கூட சாப்பிட்டுங்க, தப்பே இல்லை. ஆனால் உடம்பு ஆரோக்கியத்தை இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து மன அழுத்தத்தில் இருந்து வெளிப்படுறதுக்கு இந்த மாதிரி இயற்கையான காய்கறிகளோ இல்லை இயற்கையான இந்த வெந்தயக்கல்லையோ இவங்க கொடுக்குற ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பயிரெல்லாம் எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பயிர்கள்லாம் எனக்கு இப்போ சாப்பிட்டு தீர்ந்துட்டு 2வது டப்பான்னு நினைக்கிறேன். அவ்வளோ அற்புதமான விஷயங்கள்லாம் இவங்க செய்கிற விஷயங்கள்லாம் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. வீட்டில் இப்போ இந்த மாதிரிலாம் செய்கிறது வந்து கொஞ்சம் ரேராக தான் செய்கிறாங்க. சில இயற்கை வாழ்வியல் இருக்கிறவங்க முடிஞ்சிருக்க நல்லா முயற்சி பண்ணி வீட்டில் நல்லதையே செஞ்சுட்டே கொண்டு போகிறாங்க. சில இடத்துல ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்குது. பயப்பட வேண்டாம். அந்த தடுமாற்றங்கள் போக்குறதுக்கான தான் இந்த இயற்கையான பஞ்சபூத இயற்கை உணவகம்னு சொல்லி இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் பல இடத்துல ஆரம்பிக்க சொல்லி நானும் கேட்டுட்டு தான் இருக்கேன். நம்ம பொன்ராஜ் சார் அவங்ககிட்ட கேட்குறாங்க, நானும் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நிறைய இடத்துல நம்ம திண்டுக்கல்ல கிட்டத்தட்ட நிறைய இடத்துல பண்ணுங்கள், நிறைய மக்கள் தேடுறாங்க நல்ல விஷயங்களை அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். இந்த மாதிரி மன அழுத்தத்தை போக்குறதுக்கும் என்னுடைய காய்கறிகள் நடுவில் நான் சொல்லிடுறேன் சார். மன அழுத்தத்தில் சரியாக்குறதுக்கு இப்போ என்னுடைய யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா வாரிசு படத்தில் வரக்கூடிய சரத்குமாரை பற்றி சில ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பார். அவங்க 2 பசங்களும் 3 பசங்களும் ஒரு அழுத்தத்தில் வெளியே போயிடுவாங்க, சண்டை போடுவாங்க. அப்போ அவங்கள எப்படி தான் சமாளிக்கிறதுன்னு சொல்லி ஒரு அழுத்தத்தில் இருப்பாங்க. அந்த அழுத்தம் அந்த கேரக்டர் அந்த அப்சர்வேஷன்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு எல்லாட்டையும் இருக்குங்க. அப்போ அந்த அழுத்தங்கள் எதனால் வருதுன்னா இந்த மாதிரி ஒரு மன அழுத்தங்கள் சமாளிக்க முடியாமல், அது காரணம் என்னென்னா நல்ல உணவுகளோ நல்ல விதமான இம்யூனிட்டியோட ஃபோர்ஸோ நல்லா சூடு அவங்களால சமாளிக்க தெரியல. அப்போ அந்த சூடு சமாளிக்க தெரியாதனால வரக்கூடிய நோய் என்னாங்கன்னா பிளட் வாமிட்டிங், உள்ள ஏதோ ஒரு பிரச்சனை, சிஏ பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி தான் எல்லாருக்கும் காலகாலத்தில் இப்போ இந்த பிரச்சனைலாம் உருவாகிட்டே இருக்குங்க. அதனால் இந்த இடத்துல பயப்படாமல் நீங்கள் மெயின்டைன் பண்ண வைக்கிறேன்னா இந்த நல்ல உஷ்ணங்களை செயல்பட வைக்கிறதுக்கு நான் பீர்க்காங்காய் நிறைய முக்கியத்துவம் கொடுப்பேன். பீர்க்காங்காயை பற்றி பேசுகிறப்போ இந்த சரத்குமாரை பற்றி ஒரு விஷயங்களை நான் அந்த விஷயங்களை கொண்டு வருவேன். ஏன் காரணம்னா ஒரு இயற்கையான காய்கறிகளில் ஒரு மன அழுத்தத்தையோ மன ரீதியான இருக்கக்கூடிய குழப்பத்தையோ எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய எளிமையான காய்கறின்னு அந்த 12 காய்கறி நான் கொடுப்பேங்க. சைக்காலஜிக்கலாக எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் நீங்கள் எடுக்கிற 1 ஸ்பூன் 2 ஸ்பூன்லேயே அவ்வளோ ஆற்றல் கிடைக்குது. சரி, அந்த 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் பச்சையாக சாப்பிட்றப்ப கிடைக்கும். ஆனால் இதே இந்த மாதிரி சேலடாவோ
இந்த மாதிரி வெந்தயக்களியாவோ இந்த மாதிரி இயற்கையான முடக்கத்தான் கீரையோ இன்னும் நிறைய போட்டிருக்காங்க. மணத்தக்காளி கீரை சூப்பு, ஆவாரன் பூ சூப்பு, அப்புறம் அருகம்புழு சூப்பு, கொத்தமல்லி சூப்பு, தூதுவளை சூப்பு, அப்புறம் நெல்லிக்காய் சாறு, சுண்டைக்காய் சூப்பு. இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா நிறைய போட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் எவ்வளோயான ஆரோக்கிய பெருங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுக்கிறப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்பல்சரி நல்லா ரிலீஃப் ஆயிருங்க. தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஒரு வேளையாவது விநாயகரை கும்பிடுவீங்களோ, பெருமாளை கும்பிடுவீங்களோ, ஜீசஸை கும்பிடுவீங்களோ, தொழுவீங்களோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. கண்டிப்பாக இந்த நல்ல விஷயங்களை ஒரு தடையாவது செஞ்சுருங்க ஒரு நாளைக்கு. சார் நீங்கள் மன அழுத்தத்தை பற்றி பேசுனீங்க, நல்லா இருந்துச்சு. இந்த மன அழுத்தமே வந்து நம்ம வயிற்றுல வந்து நல்ல பாக்டீரியா இல்லாதனால அதோட விளைவு தான் வயிறு தான் வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு உறுப்பு. மூளை வந்து 2வது மூளைன்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தா இந்த மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நைட்டில் 9 மணிக்கு மேலே போய் சாப்பிட்றது, விடிய 3 மணிக்கு போய் சாப்பிட்றது, 9 மணிக்கு மேலே நம்ம டைஜஷன் சிஸ்டம் எல்லாமே எதுவுமே வேலை செய்யாது. அப்போ அந்த மக்கள் வந்து இந்த மாதிரி ஃபுட்டுகளை எடுத்துக்கும் பொழுது நல்ல பாக்டீரியா வயிற்றில் வளர மாட்டேங்குது. நல்ல பாக்டீரியா இல்லாதனால கெட்ட பாக்டீரியா இருக்கும் பொழுது நம்ம வயிற்றுக்கு மூளைக்கு ஒரு நரம்பு கனெக்ஷன் இருக்குது. அப்போ அந்த வயிறு என்ன சொல்லுமோ அதுதான் அந்த மூளை கேட்கு. அப்போ இந்த வயிற்றில் நல்ல பாக்டீரியா இல்லைன்னா அது வந்து அடுத்த நாள் வந்து அது மைண்டுக்கு போய் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் வரும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து நம்ம வாழ்க்கையாக மாறும். வாழ்க்கை வந்து சூழ்நிலையாக மாறும். சூழ்நிலை வந்து நம்ம வாழ்க்கையாக மாறுது. அப்போ வந்து நம்ம வயிற்றுல நல்லபடியாக உணவுகளை எடுத்துக்கிட்டாலே சீக்கிரம் டைஜஷன் ஆகிடும். சீக்கிரம் டைஜஷன் ஆனால் ஸ்டொமக் வந்து ஃப்ரீ ஆகிடும். ஸ்டொமக் ஃப்ரீ ஆயிடுச்சுன்னா நல்ல பாக்டீரியா வளர ஆரம்பிச்சிடும். நல்ல பாக்டீரியா வளர ஆரம்பித்தாலே நமக்கு பிரெயினுக்கு வந்து நல்ல ஒரு ஆக்டிவாக நம்ம பிரெயின் வந்து செயல்படுது சார். இது நான் இங்கே வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப நல்ல விஷயம் சார். நிறைய விஷயங்கள் நல்லா ஒரு சொல்கிறத பார்த்தோம்னா ஒரு எம்டி டாக்டரோ ஒரு எம்பிபிஎஸ் டாக்டரோ அதுக்கு மேலே ஒவ்வொரு தனித்துவமான துறையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் பேசுகிறத விட அருமையாக இவர் வந்து ஒரு சின்ன வயதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறத அந்த விஷயத்தை எளிமையான இந்த காய்கறிகளாவோ இல்லை இயற்கையான உணவுகள் போகிறதுனால எவ்வளோ ஆரோக்கியம் பெற வைக்க முடியுங்கிறத சாப்பிட்டு உணர்ந்தவர் பேசுகிறாருங்க. நான் ஒன்றும் சொல்லலை, ஏன்னா சாப்பிட்டு உணர்ந்தவங்க தான் இங்கெல்லாம் ஃபீட்பேக் நல்லா கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட 15 வருஷமாகவே காய்கறி முறைகளை திண்டுக்கல்ல பண்ணிகிட்டே இருந்தாலும் இங்கே வந்து இவங்க 1 வருஷமாக பண்ணுறாங்க. நான் இந்த விஷயத்தை தேடுவேன், ஆனால் செயல்படுத்த தான் என்னால் முடியல. ஏன்னா இந்த விஷயங்களை வந்து கொண்டு போகிறோம்னா என்னுடைய காய்கறி முறைகளை இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கொண்டு போகவும் எனக்கு டைமிங் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால நான் அந்த பக்கமாகவே மக்கள்கிட்ட எப்படியாவது கொடுத்து அந்த விஷயத்தை செயல்பட்டு உடம்புல ஆரோக்கியத்தை கொண்டு வரணும்னு சொல்லி போராடிட்டே இருக்க வேண்டிய நிலையாக இருந்தது. ஆனால் இங்கே பண்ணுற ஒவ்வொரு சூழலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக ஒரு நல்ல ஹைஜீனிக்காக ஆரோக்கியத்தை கொண்டு வரதுக்கு எவ்வளோ பார்த்து கண்ணில் வச்சு செய்கிறாங்களா அந்த உணவுகள்லாம். அவ்வளோ விஷயங்களை நல்லா பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அதில் இவங்க அனுபவித்த விஷயங்களும் நிறைய விஷயங்கள். அடுத்து சார், இந்த கடையில் வந்து 8 மணிக்கு மேலே கடையே இருக்காது. ஆமாம், அது ஏன் 8 மணிக்கு மேலே கடை இருக்காங்க அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னா 8 மணிக்கு மேலே நம்மளுடைய பாடியில் உள்ள டைஜஷன் சிஸ்டம் எல்லாமே வந்து ஷடவுன் ஆகிடும். 9 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கான்செப்டில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 8 மணிக்கே எல்லாமே க்ளோஸ் பண்ணி முடிச்சிருவாங்க. அப்போ 9 மணிக்கு மேலே சாப்பிட்டா நமக்கு டைஜஷன் நடக்காது. அதனால் வந்து நம்ம கொடுக்குற உணவு அவங்க மக்களுக்கு தெளிவாக போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு கான்செப்டில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா 8 மணிக்கே எல்லா உணவும் முடிச்சிருவாங்க. அப்போ 8 மணிக்குள்ள உள்ளே வந்தால் தான் நான் எங்கேயே சாப்பிட முடியும். நான் என்ன பண்ணுவேன்னா எப்பயும் நான் 9 மணிக்கு 10 மணிக்கு தான் சாப்பிட்டுட்டு இருப்பேன் வீட்டில். அப்போ இந்த மாதிரி வந்து அவங்க சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. சரி, அப்போ யோசித்து பார்த்தேன், அவங்க சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு நான் 8, 7:30, 8 மணிக்கே வந்து நான் சாப்பிட்டுட்டு போனால் நான் வீட்டில் போய் ஒரு 9 மணிக்கு. அதாவது சில இயற்கையான விவசாய மக்களோ இயற்கை சார்பான நோக்கங்களாக பேசப்படக்கூடிய மக்கள் எல்லாருமே சொல்லுவாங்களே தவிர அந்த விஷயங்களை ஸ்கெட்சு போட்டு ஒரு செயல்பாடு கொண்டு வரக்கூடிய சாத்தியக்கூறு சிலருக்கு இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இவங்க செயல்பாடுலேயே கொண்டு வராங்களே, அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குங்க. ஏன்னா 8 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாதுங்கிறது மிக மிக உண்மையான விஷயம். அப்போ தான் உடம்புடைய உஷ்ணத்தை வந்து அழகாக மெயின்டைன் பண்ண வைக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் தான் காலையில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு உணவுகளை எடுத்து கொண்டு போகிறதுக்கு சரியாக அந்த செரிமான மண்டலங்கள் வந்து நல்ல வேலை பார்க்க வைக்கும். அப்போ அந்த விஷயத்தை அவங்க எவ்வளோ உன்னிப்பாக பார்த்து 8 மணிக்கு மேலே சாப்பாடே இல்லை சார், நீங்கள் 4 மணிக்கு வாங்க, 6 மணிக்கு வாங்க, 7 மணிக்குள்ளாட்டி வந்து சாப்பிட்ருங்க, அதுக்கு மேலே சாப்பாடே வேண்டான்னு சொல்லிட்டு இங்கே வர்றவங்களே ஏமாந்தா போகிறாங்க. ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா டியூட்டி டைம் முடியுது, வீட்டு வேலை முடியுது அப்படின்னு சொல்லி வீட்டு வேலை சீரியல் நாடகம்லாம் முடிச்சுட்டு 7:30 மணி 8 மணி 8:30 மணி 9 மணி முடிச்சு தான் ஏதாவது கலையை வாங்க வர்றாங்க. இப்படி மேடமும் சொல்லியிருக்காங்க, நம்ம இல்லைன்னு சொல்லிடுறோம் சார், 8 மணிக்கு மேலே நம்ம இங்கே கடையை வைக்கிறது இல்லைன்னு சொல்லி ஒரே ஃபோர்ஸாக பேசுகிறாங்க. ஆனால் வர்ற மக்கள் வந்து தேடுறாங்க, வேறு வழி இல்லை. நீங்களும் கொஞ்சம் மாறி தான் ஆகணுங்க, வேறு வழி இல்லை. காரணம் என்னென்னா இந்த நல்ல விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ சார் சொன்ன மாதிரி அனுபவித்த விஷயங்கள்லாம் ஒரு 8 மணிக்குள்ளாட்டியும் நீங்கள் உணவுகள்லாம் எடுத்து முடிக்க பாருங்கள். இது கொஞ்சம் பழக்கப்படுத்திட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உடம்பு ஆரோக்கியமாகவே அந்த செரிமான மண்டலத்துக்கு தேவையான வேலை நல்லா நடக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்க. இப்போ சார், இப்போ WHO என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ தான் அவங்க புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா உங்கள் வயிற்றில் இருக்கிற கிருமிகளை வச்சு தான் உங்கள் உடல் ஃபுல்லாக ஆக்டிவேஷன் ஆகுது.
அப்போ வயிற்றுல வந்து நல்ல கிருமிகளை கொண்டு வர்றதுக்கு என்ன வழியோ அதை நீங்கள் பாருங்கள். எல்லா டாக்டர் வந்து இப்போலாம் பார்த்தா ஹாஸ்பிட்டலில் கூட்டம் நிறையுது. ஒவ்வொரு டாக்டர் வந்து ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு மணி நேரம் கொடுத்து சொல்லி கொடுக்கலாம் முடியாது. தன்னோட உடம்ப தான் தேடிக்கணும். என் உடம்பு எனக்கு தான் சொந்தமானது. அப்போ என் உடம்புக்கு என்ன பிரச்சனை, என் உடம்புக்கு என்ன பிரச்சனைக்கு என்ன உணவு எடுத்துக்கிறதுன்னு இப்போலாம் நிறையா யூடியூபர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அதுலேயே ஏகப்பட்ட டாக்டர்ஸ் எல்லாம் பேசுகிறாங்க. அப்போ எனக்கு இப்போ அல்சருக்கு எதனால வந்துச்சு, அல்சர் எப்படி யார் எந்த டாக்டர் சொல்கிறாங்க நல்லா கேட்குதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் சார். அது யாரும் மக்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, மெடிக்கல் உணவு சாப்பிட்றாங்க. இப்போ மருந்தே உணவாக மாறிடுச்சு. உண்மைதான் சார். இப்போ என்னன்னா சில இடத்துல வந்து நானும் மருத்துவ ரீதியாக நிறைய மக்களை தேடுறப்போ சில இடத்துல மருந்து மாத்திரை அப்படிங்கிற சொல்கிறத வந்து நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண விரும்பலை. காரணம் என்னன்னா அந்த பயத்தில் தான் எல்லாரும் ஓடுறாங்க. அந்த பயத்தை போக்கக்கூடிய அடிப்படமான இந்த தளத்தை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த பயம் உங்களுக்கு வராது சார். ஒரு சில விஷயத்த நம்ம பழக்கப்படுத்திட்டோம். இன்னைக்கே நேத்தோ ஒரு மாசமோ இந்த விஷயத்த நம்ம பழக்கப்படுத்தலை. சின்ன வயசுல இருந்தே நம்ம உணவுகளை எப்படி பழக்கப்படுத்திட்டோம்னா சரியான உணவுகள் இல்லாமலேயே நம்ம பழக்கப்படுத்தி மெயின்டைன் பண்ண வச்சுட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்த ஒரு சின்ன விஷயத்தையோ நோயோ வலியோ எரிச்சலோ மதப்போ ஒரு நெஞ்சு எரிச்சலோ வலியோ இல்லை தலைவலி வந்துட்டுன்னா ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு ஒரு ஸ்கெட்சு போட்டு நம்ம ஒரு நோயை உருவாக்குறதுக்கு மிகப்பெரிய சாப்டரே கிடச்சிருது. சரி, கிடைச்சதுக்கு அப்புறம் அதுக்கு தீர்வு வந்து தேடுறப்போ இந்த தளத்தை நம்ம யாரும் பார்க்கறதே இல்லை. அந்த தலை எங்கே தேடுறாங்கன்னா அலோபதியில் ஒரு மாத்திரை போட்டால் அடுத்த லைஃப்பை நம்ம அடுத்த வேணாலும் வேலைக்கோ இல்லை அடுத்த மாதத்துக்கு தேவையானாலும் வருமானத்துக்கு ஓட வேண்டியதாகவே எல்லாரும் காலகட்டத்தில் இருக்காங்க. ஒரு கொஞ்சம் விஷயம் நீங்கள் தயவு செஞ்சு இப்போ சாருன்னு சொன்னார் மாத்திரை மருந்தே இல்லாத வாழ்வியலுக்கு வர சொல்லி நானும் அதான் எல்லாருக்கும் சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் மாத்திரை மருந்து இல்லாத வாழ்வியலுக்கு வரணும். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் மாத்திரை மருந்து எடுத்தாலும் இந்த விஷயத்தை எடுங்க. நான் திரும்ப ஒரு வேத வாக்கா சொன்ன விஷயம் என்னென்னா எந்த ஒரு விஷயமும் நல்ல பொருள் போகுதுன்னா கெட்ட பொருள் அனுமதிக்காதுங்கிறதுல எந்த ஒரு மருந்தும் சேரும். நம்ம திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு. அது என்ன திருக்குறள் சார்? மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அறிந்தது. ஸோ நான் சொல்லலைங்க, அவர் பெரியவர் அவரே சொல்லிட்டு போயிட்டாரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் சொல்லிட்டாரு. காரணம் என்னன்னா நம்ம வேற விஷயத்த பேச வரல. நீங்க எவ்வளவுதான் மாத்திரை மருந்து எடுத்தாலும் உங்களுடைய தேவைகளை உங்களுடைய கஷ்டத்தை, ஏன்னா வலி இருக்கிறவங்க தான் சார் அந்த வலி வேதனை எல்லாம் தெரியும். நம்ம வெளியில இருந்து பேசலாம், ஆனா நான் பக்கத்துல இருந்து எல்லாரும் பார்த்திருக்கேன். நான் இல்லைன்னு சொல்றேன். மருந்து மாத்திரை சேர்த்து கூட இந்த காய்கறி சாப்பிடுங்க, இந்த மாதிரி இயற்கையான வாழ்வியலை சேர்த்துங்க. தயவுசெய்து மாத்திரை சீக்கிரம் குறைச்சிட்டே வந்துடுவீங்க சார். இந்த மாதிரி நிறைய பேர் ஃபீட்பேக் இங்கே கொடுத்துருக்காங்க. சார் நான் இப்போ இத்தனை நாள் சுகர் மாத்திரை எடுத்துகிட்டே இருந்ததெல்லாம் எனக்கு இப்போ நல்லா குறைஞ்சிருக்கு. எனக்கு வந்து நல்ல விதமான ஒரு சில விஷயங்கள் வந்து உணவுகள்லாம் மெயின்டைன் ஆகிருக்கு. இப்போ இந்த களியோ இந்த கோப்பைக்களியோ இந்த சூப்போ இந்த மாதிரிலாம் குடிக்கிறப்போ எனக்கு என்ன பார்க்குதுன்னா இப்போ நான் மாத்திரை எடுக்கிற டாக்டரே என்ன பண்ணிட்டாங்கன்னா சுகர்லாம் உங்களுக்கு நார்மல் தானேயா இருக்குது, உனக்கு எதுக்கு மாத்திரை, நான் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு மாத்திரையோட அளவு குறைச்சிட்டாரு சார்னு சொல்லிட்டு ஏன் முன்னாடியே அவங்க பேசிட்டு போகிறாங்க. அப்போது என்னுடைய காய்கறி வைத்தியங்களை இதான் சார் சேலஞ்சு விட்டு சொல்கிறது. மருந்து மாத்திரைலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை சார். நீங்கள் எது சாப்பிட்டாலும் வயிற்றில் இருக்கிற உஷ்ணங்கள் செரிக்கப்படும். முன்னாடி காலத்தில் பகைவன் வீட்டில் போய் உட்காந்துட்டு கூட நீங்கள் எது சாப்பிட்டு வந்தாலும் ஒரு 4 மிளகு கையில் இருந்தால் சரியாகும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட பழமொழியெல்லாம் தெரியும். அவ்வளோ விஷமோ பழைய வீட்டில் ஏதாவது போட்டு ஏதாவது சாப்பிட்டுருந்தாலும் மிளகு சாப்பிட்டோம்னா அந்த பாயசனே முறியடிச்சிருங்கிறத பழமொழி இருக்குது. அது உண்மையான விஷயங்கள் தான். அப்போ அந்த அளவு நல்லா இருக்கிற மிளகை நம்ம இன்னும் நிறைய இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். உணவுகளில் செயல்படுத்த வைக்கணும், தனியாக சேர்க்க வேண்டாம். இப்போ சாம்பார் பொடி இருக்குது, குழம்புடி இருக்குது, ரசப்பொடி இருக்குது, தேங்காய் சட்னி செய்கிறீங்கனாலும் மிளகு போட்டே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான உணவுகளை மிளகு சேர்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உடம்புடைய உஷ்ணங்களை சமநிலைப்படுத்தும். அப்போ நீங்கள் எடுக்கிற அந்த அளவுள்ள மாத்திரைகளை அலோபதி மாத்திரையோ இனி அதர் எந்த மாத்திரை மருந்து இருந்தாலும் பரவாயில்லைங்க, அது நீங்களாகவே உங்களுடைய மருத்துவர்கிட்ட சொல்லி அப்படியே படிப்படியாக குறைக்க ஆரம்பிச்சிடுவீங்க. உங்களுடைய என்ன பிரச்சனை நோய்க்குன்னு போயிருக்கீங்களோ அந்த பேப்பரும் நார்மல் ஆகக்கூடிய வழிகள் நிறைய கிடைச்சிரும். இப்போ இதே முறை தான் நான் சாரும் நிறைய விஷயங்கள் இதை அனுபவிச்சதை 2 வார்த்தை சொல்லுங்கள் சார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நோய்னா எல்லாத்துக்கும் ஒரே நோய் வந்துடாது சார். இப்போ ஒரு வைரஸ் வருதுன்னா அது வந்து காற்றுல பரவி வருது, அது வந்து உங்களோட சிறப்பு. ஆனால் உங்களுக்குள்ளே வர சுகர் ஆகட்டும், மூட்டு வலி ஆகட்டும், சர்க்கரை ஆகட்டும், மூட்டு வலி ஆகட்டும், அல்சர் ஆகட்டும், இதெல்லாம் வந்து தானாக வராது, நீங்கள் ஏற்படுத்திக்கிறீங்க சார். எல்லாமே மக்கள் ஏற்படுத்திக்கிறாங்க. கழிவுகளின் தேக்கம் தான் நோயின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கழிவுகள்னால தான் அந்த உஷ்ணமே உண்டாகுது. முன்னாடியெல்லாம் விவசாயிகள்லாம் விவசாயம் பண்ணுவாங்க. அப்போல்லாம் அவங்க கீழே வேலை செய்யும் பொழுது அவங்க பாடி ஹீட்டெல்லாம் கால் கை எல்லா பக்கம் தோல்லேருந்து வெளியே வரும். ஆனால் இப்போ யாரும் வேலை செய்யாதனால வயிற்றில் சாப்பிட்ட உணவுகள் உள்ளுக்குள்ளே ஜீரணமாகாமல் உஷ்ணங்களும் உண்டாக்கி உராய்வில் கேஸில் உஷ்ணமாக மாறுது. அந்த உஷ்ணம் வந்து எல்லா உறுப்புகளுக்கும் சப்ளை ஆகிடும். அதான் சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இப்போ தான் அம்மாலாம் பேசிட்டு இருந்தாங்க. சார் நான் அடுத்த முறை வர்றப்போ எல்லாம் பழைய கஞ்சி தான் சார் எல்லோரும் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ அற்புதமான விஷயம். பழைய கஞ்சியில் என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியல.
உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் தேடி பாருங்கள். என்ன காரணம்னா இப்போ அலோபதி மருத்துவரே பழைய கஞ்சியில் இவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குது, இவ்வளோ விதமான சத்துப்பொருள் இருக்குது, இது சாப்பிட்டா உங்களுக்கு அந்த விஷயங்கள் வராது, இந்த விஷயங்கள் ஆகாது, இந்த பிரச்சனை உருவாக்காது, இந்த பிரச்சனைகள் உருவாக்காதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இயற்கையான வாழ்வியல் இருக்கக்கூடிய உணவுலேருந்து இப்போ சார் சொல்கிற மாதிரி நம்ம அதிகமான மக்கள் வந்து வேலையோ செயல்பாடு பண்ணுறதோ கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, உடல் உழைப்பு கொடுக்குறது ரொம்ப சிரமப்படுறாங்க. அப்போ அந்த உடல் உழைப்புகளை இப்போவும் நீங்கள் அந்த விஷயங்களை செயல்படுத்தணும். இல்லை உழைப்புகள் இல்லை அப்படின்னா உணவுகளை சமநிலையாக மெயின்டைன் பண்ணியே ஆகணும். சார் பழைய கஞ்சியில் என்ன இருக்குன்னா, பழைய கஞ்சினா ஒன்றும் இல்லை சார், பாக்டீரியா நல்ல பாக்டீரியா அதில் வந்து அதிகமாகும். அதை சாப்பிடும்போது நமக்கு ப்ரோ பாக்டீரியா அதிக வயிற்றில் வந்து நல்ல கிருமிகள் அதிகமாகும் பொழுது நம்ம மூளை வந்து நீங்கள் காலையில் எந்த உணவு நல்ல உணவு எடுத்துக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் நான் நாள் ஃபுல்லாக டென்ஷனாக போகுமா இல்லை சந்தோஷமாக போகிறோம். நீங்கள் காலையில் சாப்பிட்ற உணவை வச்சே சொல்லிடலாம். இப்போ காலையில் நீங்கள் ஒரு பொங்கல் 2 பூரி 2 வடையை ஒரு டீயை சாப்பிட்டு போனீங்கன்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஒரு இரிட்டேட்டிங் டென்ஷன். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா உங்கள் வயிற்றில் உள்ள உஷ்ணம், அந்த நீங்கள் சாப்பிட்ட உணவு வந்து உஷ்ணமாக மாறி உங்கள் பிரெயினுக்கு வந்து போகிற ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணி அங்கே திங்கிங்கே இல்லாத மாதிரி ஒரு தூங்கலாம், டயர்டாக இருக்குது இப்படின்னே நீங்கள் இருப்பீங்க. அப்போ காலையில் வந்து நீங்கள் ப்ரோ பாக்டீரியா உணவு மாதிரி பழைய சோறு நீங்கள் விற்கிறாங்க, அடுத்து கொண்டு வர போகிறாங்க. அந்த பழைய சோறில் பார்த்தீங்கன்னா மோர், சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு அவங்க சாப்பிடும் பொழுது அவங்க வயிற்றில் வந்து ப்ரோ பாக்டீரியா அதிகமாகி அவங்களுடைய வயிற்றில் உள்ள கிருமிகள்லாம் நல்ல பாக்டீரியா மாறும் பொழுது அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய சிந்தனைகள், எண்ணங்கள் நல்லா இருந்தால் சிந்தனைகள் நல்லா இருக்கும், சிந்தனைகள் நல்லா இருந்தால் செயல்பாடு நல்லா இருக்கும், செயல்பாடு நல்லா இருந்தால் சூழ்நிலை நல்லா இருக்கும், சூழ்நிலை நல்லா இருந்தால் வாழ்க்கையே நல்லா இருக்கும். அப்போ ஆரம்பம் பேச உங்களுடைய வயிறு தான் சார். பார்த்தீங்களா, இவ்வளோ அருமையான விஷயத்த ஒரு ப்ராக்டிக்கலாக சாப்பிட்ட விஷயங்களோ செயல்படுத்திட்டு இருக்கிற விஷயங்களை பார்த்து சாப்பிட்ட உணர்ந்த விஷயங்கள் மக்கள் வந்து அவ்வளோ நல்ல விஷயங்களாக இவங்க பேசுகிறாங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் இப்படி பேசக்கூடிய காலகட்டம் ஆயிடுச்சுங்க. இதோ உண்மை. வீட்டில் வந்து பழைய கஞ்சி இருந்துச்சுன்னா யாரும் தொடவே மாட்டாங்க. இதே இயற்கை வாழ்வியலில் இவ்வளோ உணவகத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு சொன்னோம்னா தயவு செஞ்சு நீங்கள் எடுக்க ஆசைப்படுறீங்க. ஆனால் இங்கே வந்து சாப்பிட்றாங்க, அவ்வளோ நல்லா இருக்குது. இவங்க பண்ணக்கூடிய விஷயங்களும் ஒவ்வொரு கஞ்சியும் பழைய கஞ்சியும் ஒவ்வொரு விதமான அரிசியாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க சார். ரெண்டாவது இங்கே பார்த்தோம்னா ப்ரைஸ் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாங்க. ஒரு நெல்லிக்காய் ஜூஸ்லாம் திண்டுக்கல்லில் வந்து 40 ரூபாந்து 60 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே வந்து அந்த நெல்லிக்காயில் வந்து இஞ்சி, கருவேப்பிலை, அந்த தண்ணியெல்லாம் அளவாக ஊற்றி அந்த தோர் பூசையோட கொடுக்குறாங்க. வெறும் 20 ரூபா தான் வாங்குறாங்க. பார்த்தீங்களா? ஏன் மேடம் 20 ரூபா வாங்குறீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா மக்கள் வந்து சாப்பிட்டுட்டு போகட்டும். பார்த்தீங்களா, நான் சொன்ன அந்த அன்பு உறவு தாங்க எனக்கு இப்போ இவர் சார் சொல்கிற பிறகு தான் எனக்கு தெரியுது. அவ்வளோ எதிர்பார்க்காம தொழில் ரீதியாகவும் வருமானத்தையும் தேவையான அளவுக்கு வந்தால் போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எதிர்பார்த்துட்டு அவங்களுடைய போட்ட பணம் எவ்வளோ செலவாகும், எவ்வளோ உழைப்பு கொடுக்குறாங்கன்னு பார்த்தாலே எனக்கு தெரியும். அவ்வளோ உழைப்பு கொடுக்குறாங்க. அந்த உழைப்புகளையும் இவ்வளோ விஷயங்கள் வந்து அவங்க வந்து செயல்படுறது என்னென்னா காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இந்த மாதிரியான பழைய கஞ்சி சாப்பிட வைக்கிறது, பழைய கஞ்சியும் விதவிதமாக அவங்க வந்து ஒவ்வொரு அரிசி விதமும் கொண்டு வந்து கஞ்சியாக செயல்பட வச்சு உடம்புடைய ஆரோக்கியத்தை முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு போகணும்னு சொல்லி ஆசைப்படுறது, இதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் நோட் பண்ணலாம். நீங்களும் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா இங்கே கேட்குற சிஸ்டர்ஸோ அம்மாக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இது எப்படிம்மா செய்கிறீங்க, என்னென்ன போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவை பேசுகிறாங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. உங்களுக்கும் இந்த விஷயங்கள்லாம் நல்லா பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது சார்? ரெண்டாவது இங்கே மற்ற பக்கமெல்லாம் இந்த உளுந்தங்கள் எப்படி செய்கிறாங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இங்கே வந்து எல்லாம் அவங்களே சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் இப்படியெல்லாம் போடுங்க, பீட்ரூட் ஜூஸ் எப்படி வைக்கிறேன்னு சொல்லி கேட்டால் அவங்க பீட்ரூட் ஜூஸ் இதெல்லாம் இப்படியெல்லாம் செய்யுங்கன்னு அவங்களோட தொழில் ரகசியத்தையும் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு ரொம்ப ப்ளஸ்ஸாக போகுது. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பணத்தை நோக்கியே பயணங்கள் இருக்குங்க. அந்த பணத்தை நோக்கி பயணங்கள் போகாமல் ஆரோக்கியத்தை நோக்கி பயணங்கள் நீங்கள் வந்துட்டிங்கனாலேயே உடம்பு ஆரோக்கியம் நிச்சயம் நல்ல நிலையில் கிடைக்கும். இதே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் இயற்கையான விஷயங்களோ இயற்கை சார்பான இந்த மாதிரியான பஞ்சபூத இயற்கை உணவகமோ என்னுடைய காய்கறி வைத்திய முறைகள்லாம் நீங்கள் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். மக்களுக்கு நல்ல விஷயங்களாக நீங்களும் தெரிஞ்ச விஷயங்களை மக்கள்கிட்ட கொஞ்சம் போய் சேருங்க, சொல்லுங்கள் நிறைய விஷயங்களை. இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க அப்ளை பண்ணட்டும். இதே ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க. வணக்கம். உங்களுக்காக நிறைய டீட்டெயில்ஸ்லாம் நம்மளுக்கு சார் சொன்னார். நம்மலாம் கண்டிப்பாக இதை வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தணும். சரிங்களா? நம்ம வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் நம்ம இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? நமக்காக நிறைய விஷயத்த சொன்ன காய்கறி வைத்தியர் டீலர் கோபிநாதர் ரொம்ப நன்றி சார். நீங்கள் கண்டிப்பாக நிறைய விஷயத்த சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக மக்கள் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே விவர்ஸ், நன்றி.